where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அண்மை செய்தி. அதிமுக உட்கட்சி விவகாரம் விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது அதன் மீது உயர்நீதிமன்றம் இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு விவரம் என்ன? தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பாக? அதிமுக பொதுச் எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டது மற்றும் இரட்டை சின்னம் தொடர்பாக சூரியமூர்த்தி உள்ளிட்ட சில வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலைக்கு வந்தது. மேலும் இந்த உரிமையியல் வழக்கு தொடர்பான முடிவுக்கு வரும் வரை இரட்டை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை குறித்த மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி தரப்பிலும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கான சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த வழக்கை சேர்ந்த உயர்நீதிமன்றமான தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் அதிகார வரம்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது ஆரம்பகட்ட விசாரணை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 7 வாரங்களாகியும் எந்த விதமான முடிவும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது 2026 தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்குள் தேர்தல் ஆணையம் உரிய முடிவு அறிவிக்க வேண்டும். காலம் தாழ்த்துவதன் மூலம் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். அதே போன்று எதிர்த்தரப்பில் தவறான தகவலை பரப்ப கூறியிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்திரன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதத்துக்குள் நிறைவடைய வேண்டும், ஆனால் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வருவதால் எடப்பாடி மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து நீதிபதிகள் எப்போது உத்தரவு பிறப்பிப்பீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பி இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 4ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளனர். அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் 13 அளிக்கப்படும் என்று தெரிகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.